ஓயாத அலைகள் 3 நடவடிக்கை வடக்கு நோக்கி திரும்பியிருந்த காலம். ஜெயசிக்குரு படை நடவடிக்கை முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆனையிரவு மீட்புக்கு அச்சாரமிடப்பட்ட காலம். ஆழமான வேவு பணிகளும் நிதானமான போர் திட்டங்களும் தீட்டப்பட்டு வந்த காலம். அந்த கால பகுதிகளிலேயே எதிரியின் பல முக்கிய பின்னணி சூட்டாதரவு தளங்களை நொறுக்கவும், எதிரியின் கவனத்தை குவியப்படுத்தாது திசை திருப்பவும் சில தந்திரோபாய திட்டங்களை வகுக்கின்றார் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள். அந்த திட்டங்களை செயல் வடிவப்படுத்த தயாராக களமிறக்கப்படுகின்றன கரும்புலி படைகள். 24 மார்ச் 2000 ஆண்டு காலப்பகுதி. இயக்கச்சி, பழை, புதுக்காடு, எழுதுமட்டுவாழ் பகுதிகள் மையங்களாக தேர்வாகின்றன. இந்த நடவடிக்கைகளுக்கான சிறப்பு தயார்படுத்தல்களுடன் கரும்புலி மேஜர் மலர்விழி அணி தலைமைத்துவத்துடன் கரும்புலி மேஜர் ஆந்திரா, கரும்புலி கேப்டன் சந்தியா அல்லது சசி உள்ளிட்ட இன்னும் சில கரும்புலிகளை கொண்ட அணி தேர்வாகின்றது. 24 மார்ச் 2000 ஆண்டிலிருந்து 1 ஏப்ரல் 2000 ஆண்டு வரை அண்மைய 8 நாட்கள் எதிரியின் பிரதேசத்திற்குள் தீவிர நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. வழங்கப்பட்ட கட்டளைகள் மிகச் சிறப்பாக இவர்களால் செயலாக்கப்படுகின்றன. எமது ஆட்லர்களின் சூட்ட ஆதரவை பெற்று எதிரிக்கு பலத்த சேதங்கள் இவர்களால் ஏற்படுத்தப்படுகின்றன. பல இராணுவம் கொல்லப்பட, ஆட்லரி தளங்கள் உடைக்கப்படுகின்றன. இறுதியாக 31/3/2000 ஆண்டு அன்று ஆனையிரவு தளத்தினை கைப்பற்றுவதற்கு வலி சேர்ப்பதற்காய் தாமரைக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த எதிரியின் ஆட்லரி தளத்தினுள் நுழைந்து 4 ஆட்லரிகளை தகர்ப்பதற்கு வழி சமைத்துவிட்டு வெற்றி முகத்தோடு தளம் திரும்பிக் கொண்டிருந்த வேளை இடை நடுவில் இராணுவத்துடன் ஏற்பட்ட நேரடி மோதலில் 3 கரும்புலிகளும் சாதனைகளை நிலைநாட்டிவிட்டு வீரச்சாவை அணைத்துக் கொள்கின்றார்கள்.